அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 664வது நாளை எட்டியிருக்கிறது. இந்த 664வது நாளில் என்னென்ன நடந்தது என்பதை வைகரை விஷன் சேனலில் இடம்பெற செய்திருக்கிறோம். அதை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலில் சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும்தான், மானிட்டைசேஷன் கிடையாது. அதனால் இதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நேற்று முந்தா நாள் ஒரு பெரிய அதிரடியான தீர்ப்பு மும்பையினுடைய ஸ்பெஷல் கோர்ட்டு. அந்த தீர்ப்பு நேற்று வந்தது. முழுமையாக அதை பார்க்க வேண்டும் என்பதனால் நேற்று நாம் காணொலியில் இடம்பெற செய்யவில்லை. அது சம்பந்தமாக நாம் எஸ்.எம். முஷரஃப் என்ற ஹூ கில்ட் கர்கரே என்ற புத்தகத்தினுடைய ஆசிரியரோடு பேசினோம். அவர் அந்த மாலிகான் பிளாஸ்டை பற்றி நிறைய பேசியிருக்கிறார். நாமும் நமது வைகரை வெளிச்சம் பத்திரிகையில் 2007 அதை எழுதி வந்திருக்கிறோம். ஆக இதில் இந்த வழக்கில் எப்படி எல்லோரும் விடுதலை செய்யப்பட்டார்கள் என்று கேட்டபோது அவர் சொன்ன பதில், நான் அந்த வழக்கை எந்த வழக்கை விட அதிகமாக ஒவ்வொரு வரியாக படித்தேன். அது இவ்வளவு வாட்டர் டைட்டான, இவ்வளவு தெளிவான ஒரு வழக்கை யாரும் தயாரிக்க முடியாது என்ற அளவில் அது இருந்தது. நான் 35 வருடமாக போலீஸ் சர்வீஸில் இருந்திருக்கேன். நான் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆகிறது வரைக்கும் நான் 35 வருடங்களாக பார்த்த வழக்குகளில் இவ்வளவு எவிடன்ஸ், தெளிவான சாட்சியங்கள் இருந்தும் விடுவிக்கப்பட்ட வழக்கு இதுதான். தெளிவான சாட்சியங்கள் இருந்தது. அந்த சாட்சியங்கள் எப்படி இருந்தது என்று சொன்னதால் அது ஐ விட்னஸ் இதுக்கெல்லாம் ரொம்ப அதிகமாக அவங்க போகல. இவங்களுக்கிடையே நடந்த கான்வர்சேஷன், எப்படி குண்டு வைக்கணும், யாரை அழிக்கணும்னு நடந்த அந்த கான்வர்சேஷன் அவ்வளோத்தையும் அவர்கள் டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணி அது அவ்வளோத்தையும் எழுத்தில் கொண்டு வந்து நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருந்தார்கள். அந்த ஒலிகள் எல்லாம் பேசியவர்களுடையதான் என்பதை ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட்டும் அதற்கு சர்டிஃபிகேட் கொடுத்திருந்து, இப்படி ஒரு பண்டில் ஆஃப் எவிடன்ஸ் முன்னே இருக்கும்போது எப்படி அவர்கள் எல்லோரும் விடுவிக்கப்பட்டார்கள் என்பது பெரிய சந்தேகமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த வழக்கில் பல விசித்திரமான மாற்றங்கள். முதலில் ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வேகமாக வழக்கை நடத்தி கொண்டு இருக்கும்போது அந்த சகோதரியிடம், நீங்கள் இந்த வழக்கை துரிதப்படுத்தாதீர்கள், தாமதப்படுத்துங்கள், இந்த கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எவிடன்ஸில் நீங்கள் இவ்வளோ கவனம் செலுத்த தேவையில்லை என்று பயங்கர நெருக்கடிகளை கொடுத்தார்கள். அந்த அம்மா பெரிய பெரிய கேஸுகளில் மராட்டிய அரசாங்கத்துக்காக போராடி பெரிய பெரிய தனவந்தர்கள், பெரிய பெரிய கிரிமினல் கேங்கு, இவர்களெல்லாம் தண்டனை வாங்கி கொடுத்தவங்க. அவங்க இல்லைண்ணா நீங்கள் ரிசைன் பண்ணிட்டு போயிருங்கன்னு சொன்னாங்க. அவங்க நான் ரிசைனும் பண்ண மாட்டேன், வழக்கின் வேகத்தையும் குறைக்க மாட்டேன் என்று சொன்னார்கள். அதனால் அவர்களை கட்டாயமாக ரிமூவ் பண்ணாங்க. உங்களை தூக்கி வெளியே போட்டிருக்கோம்னு சொல்லிட்டு அந்த கேஸ் நடந்து, இந்த கேஸில் உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட் படி 17 தடவை நீதிபதிகள் மாற்றப்பட்டார்கள். ஆனால் நான் நேற்று முஸ்லீம்கிட்ட பேசும்போது ஒன்லி 5 டைம்ஸ்ன்னு சொன்னார். அவர் ரொம்ப நுணுக்கமாக அதை ஃபாலோ பண்ணி வரக்கூடியவர். அப்போ இந்த வழக்குகளில் எல்லாம் யார் செய்தாங்கங்கிறது தெளிவாக இருக்கிறது. ஆனால் நீதிபதி என்ன சொல்லாருன்னா, ப்ராசிக்யூஷன் அந்த இருக்கக்கூடிய சாட்சியங்களை தெளிவாக கொண்டு நிரூபிக்கவில்லை என்ன சொல்லி ப்ராசிக்யூஷனுக்கு மேலே பழிய போடார். ப்ராசிக்யூஷன், அதாவது அரசு வழக்கறிஞர் அந்த வழக்குகளை ஒழுங்காக நடத்திட்டு இருந்த அம்மாவை பிடிச்சி தூர போட்டுக்கிட்டு ஒரு ப்ராசிக்யூட்டரை, ஒரு அரசுக்கு ஒரு வழக்கறிஞர் நினைக்கிறாரு. அவர் இவங்களெல்லாம் விடுவிக்கிறதுக்காகவே ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்கார். அவர் டிஃபென்ஸ் கவுன்சில் மாதிரி பேசிகிட்டு இருக்கார். இந்த நேரத்தில் எஸ்.எம். முஷரஃப் என்ன செய்திருக்காருன்னா, ஒரு இன்டர்வியூனர், அதில் நடந்த பல விஷயங்களை கொண்டு அந்த குடும்பத்தை சார்ந்த 2 பேரை இன்டர்வியூனர்னு கொடுத்துருக்காங்க. அவங்கள அந்த ஸ்பெஷல் கோர்ட்டு ஏற்றுக்கிட்டு அவங்களுடைய வாக்குமூலங்களை பதிவு செய்திருக்கிறது. ஆனால் கடைசியில் கேஸ் இறுதி வரும்போது அந்த நீதிபதி என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால், பெனிஃபிட் ஆஃப் டவுட் கிவன் டு த கேஸ். அதனால் வழக்கு நிரூபணம் ஆகவில்லை என்று இல்லை, நிரூபிக்கவில்லை என்பதுதான், அவ்வளோ எவிடன்ஸ் இருந்தும் நிரூபிக்கவில்லை என்பதுதான் அந்த நீதிபதியினுடைய வார்த்தையாக இருக்கிறது என்பது எஸ்.எம். முஷரஃப் அவர்களுடைய இது ஹிந்து பத்திரிகையிலையும் அதே அறிக்கை தான் வந்திருந்தது. அப்போ பெனிஃபிட் ஆஃப் டவுட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதனால் எல்லோரையுமே விடுவிக்கிறேன் என்று சொன்னார்கள். பிரியங்கா தாக்கூர் கொடுத்த பெயிலை பற்றி உங்களுக்கு தெரியும். கேன்சர்னு வந்துக்கிட்டு எலெக்ஷன் நின்று போராடி எம்பி ஆனாங்க. 2 முறை எம்பியாக நியமிக்கப்பட்டவர். அப்புறம் கேன்சர் எப்படி போச்சுன்னு கேட்டால், மாட்டு மூத்திரத்தை குடித்தான் கேன்சர் போயிட்டுது அப்படின்னாங்க. கேன்சர் போன பிறகு இவர்கள் சிறையில் இருந்தவர் விட்டவரை
பெயிலை கேன்சல் பண்ணணும்னு நினைக்கல. நமக்கு எப்படி இருக்குன்னா, அஸ்மானந்தா எல்லா குண்டு வெடிப்பும் நான் தான் செய்தோம்னு சொல்லி ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்த பிறகும் ஒரு நீதிபதியை அவரை பெயிலில் விடுவார். இவருக்கு மேலே எக்கச்சக்கமாக கேஸ் இருக்குது, இது அவ்வளோ முடிகிறதுக்கு முன்னாடி அவரோட ஆயுசு முடிஞ்சு போயிடும், அதனால பெயில் கொடுக்குறாரு. இப்படி இந்த நீதிமன்றங்கள் வளைக்கப்படுகின்றன என்று சொன்னார். இப்போ என்ன வழி? இவர்கள் உண்மையான குற்றவாளிகள் என்பதை தெரிந்தும் அதை ஓரளவுக்கு தன்னுடைய தீர்ப்பில் ஒத்துக்கொண்டும் நீதிபதி ப்ரூவ் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ்.எம். முஷ்ரிப் சொல்கிறாரு, அந்த மாதிரி வழக்குகளில் நீதிபதியே சுவோமோட்டோவாக ஒரு அந்த மக்கள் குற்றஞ்சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த சாட்சியங்களை ஒருங்கிணைத்து தண்டனை கொடுக்கலான்னு. இதில் எல்லாம் நம்ம அடிக்கோடிட்டு காட்ட வேண்டியது என்னன்னு சொன்னால், இந்த கற்கரையை கொலை செய்த பின்னணி, இந்த சாஃப்ரான் டெரரிஸ்ட்டை கண்டுபிடித்த கற்கரை, இவங்களெல்லாம் கொலை செய்தாங்க. அப்போ கற்கரையை கொலை செய்தது யாருன்னு அதை நம்ம டீப்பாக போய் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் அதில் சாஃப்ரான் டெரரிசம் தான் அதை செய்திருக்கு அப்படின்னு சொல்லி கற்கரை சொல்கிறாரு. அது அந்த பின்னணியில் பிறகு ஒரு பம்பை தாக்குதல், அதில் அவர் கொலை செய்யப்படுகிறார். அந்த வழக்கை இன்னும் எஸ்.எம். முஷ்ரிப் தான் நடத்திட்டு இருக்கார். அப்போ இப்படி இவர்கள் கற்கரையே ஒரு நல்ல தேர்ச்சி பெற்ற அரசால் பாராட்டப்பட்ட இராணுவ தளபதிகளுக்கு தட்டுப்பாடு வந்தால் கற்கரை அந்த இடத்தில் நியமிக்கலாம் என்ற அளவுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்ட நேர்மையான அதிகாரி கற்கரையை கொலை செய்தவர்கள் இந்த வழக்கில் எப்படி நடந்து கொண்டு இருப்பார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். நீதிபதிகள் மாற்றப்பட்டதும் அரசு வழக்கறிஞர் முஸ்லிமுடைய வார்த்தைகளை சொன்னால் ரிமூவ்டு ஹர், அவரை தூக்கி வெளியில் போட்டு விட்டார்கள் என்று சொன்னார். அடுத்தது இதுக்கு என்ன வழி இருக்குன்னு கேட்டபோது அவர் சொன்னார், இதில் நான் ஒரு இன்டர்வியூனரை அனுப்பினோம்ல, அந்த இன்டர்வியூனர் சட்டப்படி அப்பீலுக்கு போகலாம். மராட்டிய அரசாங்கம் நேற்றே அறிவித்து விட்டது, இந்த வழக்கை ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் எல்லாரையும் விடுவிச்சிருக்கோம், அறிக்கையில் அது சொல்லலை, நாங்கள் இதுக்கு அப்பீலுக்கு போக மாட்டோம்னு. வழக்கை பல்வேறு கட்டங்களை கடந்து என்ஐஏ நடத்திய நாங்கள் தீர்ப்பை படித்து கொண்டு இருக்கிறோம், அதன் பிறகு நாங்கள் என்ன செய்வோம் என்பதை பற்றி சொல்லுகிறோம் என்று சொல்லி இருக்கிறது. ஆனால் இந்த இன்டர்வியூனர் போகலான்னு சொல்லியிருக்காங்க. நேற்றுள்ள பத்திரிகையில் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தினர் பிளட் ரிலேஷன்ஸு நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் சென்று தீர்ப்பை கேட்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அரசாங்கம் அப்பீலுக்கு போவாது. நமக்கு தெரிஞ்சு அதை வழக்கை நடத்தினவங்களும் போக மாட்டாங்க, ஆனால் இவர்கள் போவாங்க, இன்டர்வியூனரும் போவாங்க, அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களும் உயர்நீதிமன்றத்துக்கு போவார்கள். ஒருவேளை நியாயம் கிடைக்கலாம். இன்னும் சிலர் என்ன கருத்து சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இந்த வழக்கை நடத்தி கொண்டிருக்கும் நதீம் போன்றவர்கள் எல்லாம் இது ஒரு ஹை ப்ரொஃபைலாக பலர் சிக்குகிற ஒரு வழக்கு. பாரதிய ஜனதா கட்சியிலும் மற்ற அபினவ் பாரத் போன்ற அமைப்புகளில் இருந்த புரோஹித் போன்றவர்களெல்லாம் சிக்கிற ஒரு வழக்கு. அதனால் இதில் அரசு எப்படியேனும் அந்த மக்களை விடுவிக்க வேண்டும் என்பதில் கவனமாக இருக்கும். நானும் அந்த தீர்ப்பை படித்து கொண்டு இருக்கிறேன், நிச்சயமாக நாங்கள் அப்பீலுக்கு போவோம் என்று சொல்லுகிறார். அடுத்தால இந்த அவரே சொல்லார், இதெல்லாம் ஸ்டேட் டெரரிசம் மாதிரி, அதனால் நீதி கிடைக்கிறது கஷ்டம்தான், இருந்தாலும் நம்ம போராடுவோம் அப்படின்னு சொல்லுவார். அடுத்தால எஸ்.எம். முஷ்ரிப் இன்னொரு கருத்தை சொல்லுகிறார். உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி கவே இப்போ ரொம்ப நல்ல நீதிபதிகளில் ஒருவர், நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய நல்ல நீதிபதி. அவர்கள் நினைத்தால், உச்ச நீதிமன்றம் நினைத்தால் இந்த கேஸை சுவோமோட்டோவாக எடுத்து அவங்க என்ன செய்யலாம், அதை டிசைன் பண்ணி ஒரு தீர்ப்பை வழங்கலாம். அதற்கு ஏதாவது வழி உண்டாயினால், இப்பொழுது உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி நிறைய வழக்குகளை, பெரிய வழக்குகளை பார்த்து கொண்டு இருப்பதால் எடுப்பாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் லீகலாக அவங்க அந்த மாதிரி இது போன்ற கிராஸ் இன்ஜஸ்டிஸ், அதாவது முழுமையான அநீதி, அதன் மூலம் குண்டு வைத்தவர்கள், நாட்டில் பல குண்டு வைத்தவர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். இதில் இன்னொன்று நம்ம காட்டு இது போன்ற குண்டு வெடிப்புகள் தான் இப்பொழுது பிஜேபியை ஆட்சியில் வைத்து இருக்கிறது. அதனால் அவங்களை ஆட்சியில் அமர்த்தினவர்களை அவர்கள் குவைப்பாளர்களாக என்ற சந்தேகம் இருக்கிறது. ஆக உயர்நீதிமன்றம் என்ன தீர்ப்பை வழங்குகிறது என பார்ப்போம். அண்மையில் அவர்கள் ரயில் குண்டு வெடிப்பில் தண்டிக்கப்பட்ட அத்தனை பேரையும் வெளியிட்டதை நாம் அறிவோம். ஆகவே அங்காவது நீதி கிடைக்குமா என்று பார்ப்போம். இணைந்திருங்கள், தகவல்களை தருகிறோம். வாக்கிர் தவானா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். கற்கரை சம்பந்தப்பட்ட வழக்கில் அதை இந்த மாலிகான் குண்டு வெடிப்பு உட்பட எல்லா குண்டு வெடிப்புகளையும் ஆய்வு செய்த கற்கரை புரோஹித் என்ற லெப்டினன்ட் கர்னல்
புரோகிதரிடம் இருந்து 20 லேப்டாப்புகளை எடுத்தார். 2 லேப்டாப்பில் உள்ளதான் அந்த கேஸ். இன்னும் 18 லேப்டாப்புகளை காங்கிரஸ் அரசாங்கமே ஓப்பன் பண்ணலை. இன்னைக்கு பிஜேபிக்காரங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அன்னைக்கு காங்கிரஸ் அரசாங்கம் பெரிய அநியாயம் பண்ணிட்டு, அவன் அவ்வளவுமே உங்களுக்கு உதவி செய்ததுனால தான்டா நீங்கள் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறீங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அன்னைக்கு காங்கிரஸ் அரசாங்கம் சிவராஜ் பட்டேல தான் முதல்ல போய் கற்கரை சொல்கிறாரு, இப்படி ஒரு பெரிய கூட்டு சதி நடக்கு, நமது உளவுத்துறை உட்பட எல்லாரும் ஒரு கூட்டு சதியை செய்கிறாங்க, எலெக்டட் கவர்மெண்ட்டை டாப்பிள் பண்ணவும் ஒரு இரத்த புரட்சியின் மூலம் இங்கே ஆட்சியை கொண்டு வரவும் குண்டு வெடிப்புகள் நடைபெறுகிறதுன்னு சொல்லும்போது, இதை நீ வெளியில் சொல்லாதன்னு சொன்னவர் இவர் அப்பொழுது இருந்த உள்துறை அமைச்சர் செட்டி. அவர் இதெல்லாம் நீ வெளியில் சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொன்னார். அப்போ இப்படி பாதுகாக்கப்பட்டு தான் இவர்கள் வளர்க்கப்பட்டார்கள் என்பது ஒன்று. அந்த 18 லேப்டாப்பை இன்னும் ஓப்பன் பண்ணவே இல்லை. அதை முஸ்லீம் பல வழக்குகளை தொடுத்து போட்டு விட்டார். அந்த லேப்டாப்புகளை ஓப்பன் பண்ணி பார்க்கணும், அப்போ தான் முழு கான்ஸ்பிரசி என்னான்னு தெரியும்னு. நம்ம புரோகிதன் லேப்டாப்பில் இருந்தது என்னன்னு ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கிறோம். அதே போல் கற்கரையை கொலை செய்தது யார் என்ற ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கிறோம். கசாபை ஏன் ரகசியமாக தூக்கிலிட்டோம் என்று ஒரு புத்தகத்தை வெளியிட்டோம். இது எல்லாமே எஸ்.எம். முஷ்ரிஃப் அவர்களுடைய இன்புட். அவர் தந்த இன்புட்டில் இருந்து ஹூக்கில்டு கற்கரை என்ற புத்தகத்தில் இருந்தும் 26/11 நீதித்துறையும் மயங்கியது ஏன் என்ற நூலில் இருந்தும் எடுக்கப்பட்டவை. வாசகர்கள் அதை படித்தால் முழு உண்மையும் தெரியும். குறிப்பாக ஹூக்கில்டு கற்கரை 26/11 இதையும் படிக்கலாம். இப்பொழுது அவர் 3வது நூலாக வந்து வெளியிட்டிருக்கிறார். அதையும் தமிழில் தந்திருக்கிறோம். பிராமின்ஸ் பாம்டு முஸ்லிம்ஸ் ஹேங்டுங்கிற ஒரு நூலை எழுதியிருக்கிறார். அதையும் நாங்கள் தமிழில் தந்திருக்கிறோம். வேர்கள் பதிப்பகத்தை தொடர்பு கொண்டு இதையெல்லாம் வாங்கலாம். முழுசாக என்ன நடக்குது இந்த நாட்டில், எப்படி ஒரு தீவிரவாதம் ஒரு அரசை அமைக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம். இணைந்திருங்கள். எல்லா தகவலும் தருகிறோம். வாய்க்கிறதவா நான்